இந்த இடத்துல நான் இதை குறிப்பிட்டே ஆகணும். ஷெஃப் தீனா சார் இருக்கார் பாருங்க, தி கிரேட் ஜட்ஜுங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு காம்படிஷனுக்குமே 150 பேர்லேருந்து 200 பேருக்கு மேலேயுமே வராங்க. குறைஞ்சபட்சம் 4லேருந்து 25 அதுக்கு மேலே கூட நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அவ்வளோத்தையுமே கொண்டு வர அத்தனை ரெசிபீஸையுமே ஒன்று கூட தவறாமல் அவ்வளோத்தையும் ஃபுல்லாக நல்லா கேட்டு எப்படி செய்கிறாங்க எல்லா டீட்டெயிலும் கேட்டு ருசிச்சு சாப்பிட்றாரு. ரொம்ப அது எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது. எப்படி அதை வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இனிக்கும் புளிக்கும் கசக்கும் எல்லாமே இருக்கும். அதை வந்து அந்த அந்த இடத்துல கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அழகாக ஜட்ஜ் பண்ணுறாருங்க. இதில் என்ன விசேஷம்னா, அவருக்கு எல்லா ரெசிபீஸும் தெரியும். அவரோட யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், அவ்வளோ ரெசிபீஸும் இருக்குது. ஆனாலும் நம்மக்கிட்ட கேட்கும்போது இந்த காஃபி வித் அனு பண்ணாங்கல்ல, அனுஹாசன், அவங்க அப்படி தான். அவங்க அந்த இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எதிரில் உட்காந்து பேசுகிறவங்க டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஆனாலும் அதில் வந்து தெரியாத மாதிரியே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பேசுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்ல ஜாலியாக இருக்கும். இவர்கிட்ட அதே தான். நமக்கு இவர் கேட்குற இதில் நிறைய எல்லா டீட்டெயிலும் இன்னும் ஆர்வமாக சொல்ல தோணும். அங்கே வந்து எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாராலையும் ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது பார்த்தீங்களா. ஆனாலும் யாருக்குமே ஒரு மன வருத்தம் இருக்காது. நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு தான் இருக்குமே தவிர, அவர் அந்த டேஸ்ட் பார்த்ததுலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கும். நிறைய இன்னும் கற்றுக்கிட்டு செய்யணுன்றது தான் எல்லாருக்குமே தோணுது. இதை தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். இஸ் அ வெரி கிரேட் ஜட்ஜ்.